ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். அம்பாள் நமக்கு பல ரூபங்களிலே அருள்பாலிக்கின்றாள். சக்தி பீடங்கள், இந்த சக்தி பீடங்கள் நம்முடைய பாரதத்தை அந்த சக்தியானவள் காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதற்கு சக்தி பீடங்கள் ஒரு உதாரணம். இந்த சக்தி பீடங்களிலே அற்புதமான ஒரு பீடம் நம்முடைய தமிழகத்திலே பல்வேறு சக்தி பீடங்கள் இருக்கின்றது. அந்த சக்தி பீடங்களிலே ஒன்று திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாள். ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. திருவானைக்காவல் அந்த காவிரி கரையிலே அற்புதமான முறையிலே கோவில் கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றாள் அகிலாண்டேஸ்வரி அம்மன். அகிலத்தையே ஆள்பவள், இந்த அகிலத்துக்கே ஈஸ்வரியானவள், அதனால் அகிலாண்டேஸ்வரி. நமக்கெல்லாம் ஒரு கஷ்டகாலம் வருகின்றது அல்லவா? மனிதர்களுக்கே அந்தந்த திசை வரும்போது அவரவர்களுக்கு அவர்கள் ஜாதக ரீதியாக படுத்தி எடுக்கும். அதுபோல அம்பாள் என்றைக்கு சாந்த சொரூபிணியாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி அம்பாள் மூர்க்க குணத்தோடு எந்த நேரமும் உக்கிரமாகவே இருந்தாள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அப்படி ஒரு சூழல் பல்லாண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கின்றது. அது என்ன தகவல்? அவற்றை பற்றியெல்லாம் தான் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். அம்பிகை கோப முகத்தோடு எந்த நேரமும் உக்கிரமாகவே இருந்தாள். இதனால் பக்தர்கள் அன்னையை நெருங்கவே அஞ்சுகின்ற காலம் ஒன்று இருந்தது. கர்ப்ப கிரகத்திலே சென்று சிவாச்சாரியார்கள் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் சிவாச்சாரியார்கள் உள்ளே செல்வதற்கே பயந்த காலம் ஒன்று உண்டு. எதனால் அப்படி, ஏன் அப்படி நடந்தது என்றெல்லாம் தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். சிவாச்சாரியார்கள் மூலஸ்தானத்தின் வாசலிலேயே நின்றபடி கற்பூர ஆராதனை செய்தார்கள். இப்படி பல காலம் சென்று கொண்டிருந்தது. இந்த வேளையிலே ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் பாரதம் முழுவதும் தன்னுடைய கால்களினாலேயே நடந்து எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருந்தார். இப்படி திருவானைக்காவலிலே அகிலாண்டேஸ்வரி உக்கிரமாக இருப்பதை ஆதிசங்கரர் அறிந்தார். உடனே அம்பாளுடைய உக்கிரத்தை தணிக்க வேண்டி அம்பாளுக்காக பூஜைகள் செய்து ஸ்ரீசக்கரங்களிலே அன்னையினுடைய மூர்க்க குணத்தை அப்படியே இறக்கிவிட்டார். அந்த மூர்க்க குணங்களை இறக்கி தோடுகளாக மாற்றி அவற்றை தோடுகளுள் அந்த மூர்க்க குணங்களை ஆவாகனம் செய்து அன்னையினுடைய காதுகளிலே தோடுகளாக போட்டுவிட்டார். அங்கு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதன் பிறகு அம்பாள் விநாயகப் பெருமானை பார்த்து கொண்டிருக்கும் விதமாக எதிரே பிரதிஷ்டை செய்தார். அதாவது அன்னை எவ்வளவுதான் கோபமாக இருந்தாலும் தன்னுடைய மகனை பார்த்தால் அந்த கோபம் அடங்கிவிடும். ஆகவே அன்னை பராசக்தி அகிலாண்டேஸ்வரியின் எதிரிலே விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து பராசக்தியை சாந்த சொரூபிணியாக்கினார். ஆதிசங்கரர் அணிவித்த அந்த ஸ்ரீசக்கர கம்மல் அகிலாண்டேஸ்வரனுடைய காதுகளிலே பெரியதாக பக்தர்களின் பார்வைக்கு நன்றாக தெரியும்படி இருக்கும். தற்போதும் அந்த தாடகங்கள் அவ்வப்போது கழற்றி சுத்தம் செய்து மீண்டும் அணிவிக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இதுபோலத்தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலேயும், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நமக்கெல்லாம் தெரியும்,
சக்தி பீடங்களிலே அதுவும் ஒன்று. இந்த காஞ்சி காமாட்சி ஆலயமும் முன்பு நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான இடமாக இருந்தது. அங்கு அம்பாளுக்கு நரபலி கொடுத்து அம்பாளை ஒரு துர்சக்தியாகவே மாற்றி வைத்திருந்தார்கள் அன்றைக்கு இருந்தவர்கள். அப்படி அம்பாள் மிக மிக மூர்க்கமாக இருந்த காலத்திலே ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலே நடைபெறுகின்ற இந்த கோர சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மனதே மிகவும் கஷ்டமாகிவிட்டது. ஆதிசங்கர பகவத் பாதாள் அம்பாள் எப்படி சாந்த சுரூபிணி, அவள் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாளே, அவள் பலி கேட்பாளா என்று அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த அந்த பூசாரிகளிடம் விவாதம் செய்து, அன்னை சாந்த ஸ்வரூபிணி அவள் இப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் ஏற்க மாட்டாள் என்று அவர்களோடு வாதம் செய்து அன்னை அவளை அந்த துர்சக்திகளிடமிருந்து மீட்டு அன்னை காமாட்சியை சாந்த ஸ்வரூபிணியாக பிரதிஷ்டை செய்தார். இப்படி இந்த 2 சக்தி பீடங்கள் நம்முடைய தமிழகத்திலே மிக மிக அற்புதமான சக்தி பீடங்கள். இந்த 2 சக்தி பீடங்களிலுமே இந்த மாசி மாத உற்சவம் என்பது மிக சிறப்பாக நடக்கும். திருச்சி திருவானைக்காவல், சமயபுரம் மாரியம்மன், இந்த கோவில்களிலே எல்லாம் மாசி மாத உற்சவம் என்பது மிக மிக சிறப்பாக நடைபெறும். இப்போது மாசி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் நேரத்தை ஒதுக்கி திருச்சி சென்று அகிலாண்டேஸ்வரி அன்னையையும் சமயபுரம் மாரியம்மனையும் அதேபோல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனையும் தரிசித்து நாம் வேண்டுகின்ற வரங்களை வேண்டுகின்றபடி தருகின்ற அற்புதமான தெய்வம் அம்பாள். சரித்திரத்தை பார்த்தால் எத்தனையோ பேர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய துயரங்களை தீர்த்து அல்லல்களை தீர்த்து அவர்களை வாழ வைத்தவள் சக்தி என்பது தெரியும். எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். கலியுகத்திலே கூட நிறைய பேருக்கு அம்பாள் காட்சி அளித்திருக்கின்றார். அப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சி ஆனவள் ஒரு ஆங்கிலேய துரைக்கு காட்சி கொடுத்திருக்கின்றாள். இது சற்றொப்ப ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. ஆகவே தெய்வம் சாநித்தியமாக இருக்கின்றது. அந்த தெய்வம் தருகின்ற அருள் கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த அருள் கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் தயாராக இருந்து நம்மை தயாராக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தியானம், பக்தி. அந்த தியானத்தை பழக 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 அம்பாளானவள் நம்மோடு பேசத் தொடங்குவாள். அப்படிப்பட்ட கலையாத பக்தியை நாம் பெற வேண்டும். பூஜை அறையிலே அமர்ந்து கொண்டு வேறு சிந்தனைகளிலே மனதை செலுத்தக்கூடாது. பூஜையிலே அமர்ந்தால் ஒரே ஒரு நிமித்தமாக அம்பாளையே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து நம்முடைய பூஜைகளை செய்து அம்பாளை வணங்கினால் நிச்சயமாக நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு அன்னையானவள் அருட்கடாட்சம் செய்வாள். காஞ்சியிலே ஒரு பக்தர் அனுதினமும் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அந்த அன்னதானம் செய்து கொண்டிருந்த பக்தர் மேல் பொறாமை கொண்ட ஒரு அன்பர், இந்த அன்பர் என்னிடம் கடன் வாங்கிவிட்டார், அவர் கடன் வாங்கியிருக்கின்றார், ஆனால் கடனை திருப்பி கொடுத்து விட்டார், ஆனால் அந்த பத்திரத்தை திரும்ப வாங்காததனால் கடன் கொடுத்தவர் இவர் மீது பொய்யான புகாரை தெரிவிக்கின்றார். அப்போது ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த போது அன்னையவள் தன்னுடைய பக்தன் குற்றமற்றவன் என்று அன்னையவளே சாட்சி சொல்லி அந்த பக்தனை காப்பாற்றி இருக்கின்றாள். ஆக தெய்வம்
உண்மையாக இருப்பவர்களை என்றும் கைவிடாது. ஆகவே அம்பாளை பணிந்து மாசி மாதம் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி அம்மனையும், சமயபுரம் மாரியம்மனையும், காஞ்சி காமாட்சி அம்மனையும், இந்த பீடங்களை எல்லாம் தரிசித்து வாழ்விலே நல்லருள் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.